வணக்கம். அதாவது பிஜி குருஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், அதிலே கிறிஸ்துவ வன்மமாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு 8 பார்ட்டை இது பண்ணியிருக்காங்க. அதுல கடைசியாக பார்ட் 8ல வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வன்மமாக யார் பேசியிருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கலவை வெங்கட், அதாவது பொய்க்கலவை வெங்கட் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதற்கு நாம 2 காரியமாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய நாட்டுக்கு செய்த பெரும் தீமைகள், பெரும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவம் இல்லாத பாரதம், சிலருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடும். கிறிஸ்தவத்தை ஒழித்து வேரோடு தம்பி ஒழித்து கட்டிவிட்டு உனக்கு ஏதோ பைத்தியம் எல்லா கிறிஸ்தவர்களையும் கர்வாப்சி மூலமாக இந்துவாக மதம் திருப்பி முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். இதுதான் அவர்களோட தாய் மதம். இங்க திருப்பி கொண்டு வாங்கும். நீங்க யாரு சொல்றதுக்கு? ஏன்னா பஞ்சத்துல செத்து போயிட்டு அவர்கள் நிலத்தை பறி கொடுத்து இன்னைக்கு சர்ச் திருடர்கள் அந்த நிலத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஒட்டுமொத்தமாக அந்த வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2020கள்ல 2 அதாவது 00 2.20கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை வச்சு செய்யும்படி, கிறிஸ்தவர்களை வச்சு செய்யும்படி எங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் தொந்தியை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஃபாதர்மார்கள் பாஸ்டர்மார்கள் இருக்கக்கூடிய தொந்தியை குறைக்க முடியுமா? இயேசுதான் சொல்லியிருக்காரு, தொந்தியை குறைச்சி 6 பேக் மாதிரி ஆக்குங்க, இத சொல்லிக்கிட்டே வரேன் அப்படிங்கிற மாதிரி 2.20 சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 00:33/20கள்ல சில விஷயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கழுதை முகமாக சித்தரிக்கிறாரு. அதே போல 54.12ல கிறிஸ்துவத்தை கூடுமான மட்டும் அழிச்சிடணும், எல்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மாவட்டத்துக்கு ஏற்ப ஹெக்டர் நிலங்களை கத்தோலிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்துவ வசம் அந்த இடங்கள் இருக்கின்றன, எல்லாரையும் அவர்கள் இது பண்ணி விட்டார்கள், பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாட்டில இருந்து போர்ச்சுகீசிய ஆட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லி நியூஸ் 18ல ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதே போல த ஹிந்து அப்படிங்கிற இதுலயும் பெரும்பான்மையாக, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அடுத்ததாக நிலம் வைத்திருக்கிறவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற இதுல ஒரு ஆர்டிக்கல் இது பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை வச்சு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வன்மமாக இது பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து அப்படின்னு ஒரு சொல்றாரு. இது வந்து என்ன மதவாத சக்திகள் அப்படின்னு சொல்லலாம், மதவாத போக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவருடைய நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை பிடிக்கும், சரியா? அப்போ ஒருவருடைய காரியங்கள்ல வச்சு சண்டையை மூட்டி இந்து மக்களுக்கும் இணக்கமாய் செயல்படுகிற இந்து மக்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்த இணக்கத்தை தவிடுபடி ஆக்கும்படி 2கம் பண்ணுகிறபடி இந்த பொய்க்கலவை இந்த பொய்க்கலவை வெங்கட்டுங்கிறவன் பேசி வர்றாரு. 8 பாட்டிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒட்டுமொத்தமாக ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக தரம் தாழ்ந்தபடி ரொம்ப அநாகரிகமாக பேசுறாரு, வைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பி குரூப், அதாவது குருஸ் அப்படின்னு சொல்லி குரு ஸ்தானத்துல இல்லாதவன் குருஸ்ன்னு போட்டு யூடியூப் சேனல்ல நடத்தி வர்றான், சரிங்களா? அதாவது அந்த அவர்களாக இருக்கட்டும், அந்த பிஜி குரூப்பினுடைய ஓனர் ஸ்ரீ ஐயரா இருக்கட்டும், அதே போல பொய்க்கலவை வெங்கட்டாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே ஐயர் ஸ்லாங்ல ஐயர் கோட்வேர்ட்ல பேசுறாங்க. அப்போ இவர்கள் வந்து ஐயர்னு தங்களை அதாவது இந்துக்களில் ஐயராக இருக்கிறாங்க. சரி, ஐயர்களுடைய அவங்க இந்து தானே, அவர்களுடைய அதாவது ஸ்ரீ ஐயர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீ ஐயருடைய மகளையோ அல்லது யாரையோ இடைநிலை சாதிக்கோ அல்லது எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியோ, சரியா, அந்த ஜாதிக்குள் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பானா அப்படிங்கிறது கேள்வி. அதே போல அவரும் இந்து தான், நீங்களும் இந்து தான், இடைநிலை சாதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்கள் தான், அவங்களும் இந்துக்கள் தான், நீங்களும் இந்துக்கள். பொதுவா இந்துக்கள்னு சொல்லி இல்ல, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட வேண்டியதானே, வீட்டுக்குள்ள சரிசமமா உட்கார வைப்பீங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. பிராமணன் அப்படிங்கிற ஒருத்தருடைய கோட்பாட்டுல அதை கூட சொல்றேன் பாருங்க. இவங்க 2 பேரும் பிராமணன்கிற இருக்கிறதுனால நாம கமெண்ட் பண்ணோம், அந்த கமெண்டை ஹைட் பண்ணி விட்டாங்க. சோ அந்த கமெண்டின் அடிப்படையில நான் இதை சொல்றேன்.
அதுவும் அபிஷியல் வெப்சைட்ல கொடுக்கப்பட்டது. கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல இந்திய வரலாறு இதுல பார்ப்பனியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு அபிஷியல் வெப்சைட். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாலும் பிராமணனை குறித்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய மேல வச்சக்கூடிய விமர்சனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, சாதி படிநிலை மற்றும் தீண்டாமை. ஜாதிய படிநிலை அப்படின்னா ஒண்ணு, ஒரு 4, அதாவது வர்ணாசிர அதாவது என்ன சொல்றது, வர்ணா சிரம தர்மா ஆசிரமம் படி 4 கேட்டகரிஸா மக்களை, இந்து மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு பிராமணன், இன்னொன்று சத்திரியன், இன்னொன்று வாணிபம், சூத்திரர். சரிங்களா? அவங்க பார்வைக்கு சத்திரியனாலும் சூத்திரம் தான், எல்லாருமே சூத்திரம் தான். அவங்க தான் உயர்நிலை சாதியாக கணக்கிட்டார்கள். அதாவது பிராமணர்களுக்கு மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முதன்மை வாதம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுதுன்னா, வர்ணாசிரம ஆகமாகவும் பிறப்பின் அடிப்படையில் மக்களை 4 பிரிவுகளாக பிரித்து தங்களை உயர்ந்தவர்களாக மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் வகைப்படுத்தியதன் மூலம் சமூக பிளவை ஏற்படுத்தினவர்கள். அதாவது இந்துக்கள்லையும் சமூக பிளவை ஏற்படுத்துகிறவர்கள் இன்றும் என்ன பண்ணாங்க, இந்த 2 பேரும் சமூக பிளவை, நீ இந்து, நீ கிறிஸ்தவ, நீ முஸ்லீமு, இஸ்லாத்து, இப்படி பல காரியங்கள்ல சமூக பிளவை ஆரம்பத்திலே அது டிஎன்ஏவிலே வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிளவை ஏற்படுத்தி இதன் உச்சகட்டமாக தீண்டாமை என்ற கொடுமை உருவானது. இது கோடிக்கணக்கான மக்களை சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைத்தது. கல்வி மறிப்பு, டேனல் ஆஃப் எஜுகேஷன், நீண்ட நாளாக சமஸ்கிருதம் மற்றும் வேத கல்வி பிராமணர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. சூத்திரர்களுக்கு கல்வி புகட்டக்கூடாது என்ற தர்மசாஸ்திர கட்டுப்பாடுகளால் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் கல்வி அறிவு பெற முடியாமல் போனது. இது இந்தியாவின் ஒட்டுமொத்த அறிவு சார் வளர்ச்சியும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளியது. பெண் அடிமைத்தனம், மனு தர்மம் போன்ற நூல்கள் பெண்களை சுதந்திரமற்றவர்களாகவும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் சித்தரித்தன. பெண் அடிமைத்தனத்தை வச்சிருந்தாங்க. அதாவது மனு சாஸ்திர தர்மத்தின்படி பெண்களை வீட்டுக்குள்ளே இருக்கணும். கண்ணாடி பார்த்தா கூட அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மோசமான செயல். புரியுதுங்களா? கண்ணாடி பார்த்ததுக்கே எங்க தாத்தா பல வேலையை பார்த்திருக்காரு. அதுவும் சரித்திர காரியங்கள் இருக்கிறது. அதே போல ஒரு கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் அப்படிங்கிற மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில கணவன் இறந்தான்னா உடனே மனைவியும் அந்த நெருப்புல போய் விழுந்து உடன்கட்டை ஏறணும். அப்படிப்பட்ட கொடிய பழக்கத்தை சடங்காக வச்சிருந்திருக்காங்க. முதல்ல எப்படி இந்த பார்ப்பனிய இவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, இவர்கள் கைம்பெண் நிலை, கணவனை இழந்த பெண்கள் மொட்டை அடிச்சிடணும். புரியுதுங்களா? பார்வைக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை தான் இந்த பிராமணர்கள், இந்த 2 பேர் சொல்றாங்கல்ல, பிளவை ஏற்படுத்துறாங்கல்ல, இந்துன்னு சொல்றாங்கல்ல, இந்துக்கள் அடிமைப்படுத்தியிருக்காங்க. பெண்களை மட்டும் அடித்து தனிமைப்படுத்த வேண்டும் என்ற விதிகள் பெண்களின் வாழ்வை சிதைத்தன. அப்புறம் மற்றும் 4வதாக மூட நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகள். எளிய மக்கள் புரியாத மொழியில் சமஸ்கிருதம் அக்கரதுண்டாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத மொழியில சொல்லுவாங்கல்ல, மக்களுக்கு புரியாத ஒரு சமஸ்கிருத மொழியை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடங்குகளை செய்யும்போது ஓம் கன்னிசுதாய நமக, ஓ ராஜாதிபதியாக நமக அப்படின்னு சொல்லி நமக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தச்சனை மற்றும் பல சமஸ்கிருத சடங்குகளை செய்து தானங்களை பெறுது. அதாவது தச்சனை வைச்சா 1 லட்சம் 2 லட்சம் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தானங்களை பெறுதல் போன்ற முறைகள் மக்களை பொருளாதார ரீதியாக சுரண்டின. அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை விட ஜாதகம் மற்றும் ஜோதிடம் போன்ற விதிகளுக்கு மக்களை கட்டுப்பட வைத்த சமூக முன்னேற்றத்தை தடுத்ததுல பெரும்பான்மை யாரு அப்படின்னு அந்த 2 பேரு என்னுடைய கேங்கு தான். சரியா? அதே போல அதிகாரத்தை கைப்படுத்துதல் எப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடக்கத்தில் கல்வி வாய்ப்புகள் முதலில் பயன்படுத்தி கொண்டவர்கள் பிராமணர்களே. அதனால் அரசாங்க வேலைகள் மற்றும் நீதித்துறையில் ஆதிக்கமிக்க அதிகமா இருந்தது. இது பிராமணர் அல்லாதவர்கள் இயக்கம், நீதி கட்சி போன்றவைகள் உருவாக காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயங்கள் இந்த மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில. அதே போல வாராசிரம விதிகளின்படி ஒருவர் கல்யாணம் செய்து விட்டால் அதை முதல்ல என்ன பண்ணணும், அந்த பெண்ணை பிராமணனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். 3 நாள் கழிச்ச பிறகுதான் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னால அவரு தான் இது பண்ணவர் வைப்பாரு. அப்புறம் மறுபடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற அநேக காரியங்கள் கோயில்கள்ல நுழையதுக்கு தடை. இந்துக்கள் தான் இவர் இந்துன்னு கூறாது தெரியுமா?
இப்படி இந்துக்களை கோயிலுக்குள்ள அனுமதிக்கல, மனிதனை தாழ்த்தினார்கள், மனிதனை அடக்கி ஒடுக்குனாங்க, மீச வைக்கிறதுக்கு பல காரியங்கள், இப்படி பல விஷயங்கள். மனிதனை மனிதனாவே பாக்குறது இல்ல. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைக்கு தான் பிராமணத்தினுடைய காரியங்கள். இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல இந்துன்னு, இவங்க பல காரியங்களை பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க, வரலாற்று பூர்வமாக என்னென்னலாம் சம்பவம் நடந்தது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், பலவிதமான காரியங்கள் இருக்கட்டும், சரிங்களா? அந்த காரியங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை இதுகளையும் சூத்திரர்கள் உள்ள நுழையதுக்கு இது பண்ணாம இருந்தாங்க, ரொம்ப தடை பண்ணாங்க. இந்து கோயிலுக்குள்ளேயே இந்துக்களை அனுமதிக்க தவறினார்கள். அதே போல சூத்திரர்களை ஒரு அருவருப்பாய் பார்த்தார்கள், மனிதனை நேசிக்காம போனாங்க. அந்த பங்கதான் கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் தட்டி தூக்குனாங்க. இவைகளை எல்லாம் பிராப்பணத்தினுடைய என்ன மூட நம்பிக்கை இருக்கிறதோ, என்ன அடிமைத்தனம் இருக்கிறதோ, அதை ஆரம்ப முதுகெலும்பாக கிறிஸ்தவர்கள் மாறினாங்க. அதையும் வெப்சைட்டுகள்ல நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய பெரும்பான்மை பங்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவத்தினுடைய பெரும்பான்மை பங்கு அப்படின்னு சொன்னா அது இதா இருக்க வைக்கும். இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவம் தான். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி புரட்சி எஜுகேஷன், இந்தியாவில் நவீன கல்வியை கொண்டு வந்ததில் கிறிஸ்துவ அமைப்புகள் முக்கிய பங்கு உண்டு. அது என்ன அப்படின்னா, லயோலா காலேஜ், அப்புறம் மறுபடியும் பல காலேஜுகள் கிறிஸ்துவ அமைப்பு இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்று நோக்கில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை தொடங்கினார்கள். உதாரணமாக சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, MCC, லயோலா கல்லூரி, புனித சேவியர் கல்லூரி போன்றவை இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களாக இன்னும் திகழ்கின்றது. பெண் கல்விக்கு முன்னுரிமை அளித்து பெண் விடுதலைக்கு வித்திட்டனர். இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராப்பன அடிமைகள் மனு சாஸ்திரத்தின்படி, வாராசர ஆரம்பத்தின்படி, விதியின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் உடன்கட்டை ஏறணும், பெண்களுக்கு மதிப்பு கிடையாது, பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள், பெண்களையே மோசமாக நடத்தினார்கள். இதைத்தான் கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் பெண் அடிமைத்தனத்தை இது பண்ணாங்க, வச்சாங்க. பெண் கல்விக்கு முன்னுரிமை அளித்து பெண் விடுதலை வித்திட்டனர். மருத்துவ சேவை, இந்தியாவில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நவீன மருத்துவத்தை கொண்டு சென்ற பெருமை இவர்களை சாரும். அதே போல வேலூர் சிஎம்சி வேலூர் போன்ற உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் இவர்களால் உருவாக்கப்பட்டது. தொழுநோய் மற்றும் காலரா போன்ற நோய்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களை மற்றவர்கள் ஒதுக்கி வைத்த போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சிகிச்சை அளித்தனர். சமூக சீர்திருத்தம் மற்றும் சமத்துவம், ஜாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக அந்தஸ்தை பெற்று தந்தனர். மனிதன் அடிமைப்படுத்தும் முறைகள், உதாரணமாக ஜாதிய பாகுபாடு, தீண்டாமை ஒழிக்க பாடுபட்டனர். உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தினர். அதே போல தமிழ் மொழி இயக்கம், இலக்கியம், தமிழ் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டு தமிழ் மொழிக்கு கிறிஸ்துவ அறிஞர்கள் ஆற்றிய சேவை மிக அதிகம். அதுல GU போப் அப்படிங்கிறவரு திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செய்திருக்கிறார். திருக்குறளையே உலகறிய செய்யறதுக்கு திருவாசகத்தையும் இதையும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உலகமறிய செய்தவர். அதே போல வீரமா முனிவர் தேம்பாவணி இயற்றியதுடன் சதுர கராதி போன்ற அகராதிகளை உருவாக்கிய தமிழின வளர்ச்சிக்கு உதவினார். கால்டுவெல் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணத்தை எழுதி தமிழ் மொழியில் தொன்மையாக தனித்துவத்தையும் நிலைநாட்டினார். முடிவுரை, இந்தியா போன்ற ஒரு பன்முக தன்மை கொண்ட நாட்டில் கல்வி மற்றும் சேவையை மூலம் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியதில் கிறிஸ்துவம் ஒரு வலுவான தூணாக செயல்பட்டுள்ளது. உங்களுக்கு இதை குறித்து மேலும் தெரியணும் அப்படின்னு சொன்னா அதை போட்டு வச்சிருக்காங்க வெப்சைட்ல, பாட்டுல அதை இது போட்டிருக்காங்க. கண்டினியூனா ரொம்ப நேரம் போகும், 1 மணி நேரம் போகும். இது நான் சொன்னது சின்ன தகவல், ரேண்டமா சொன்னக்கூடிய காரியங்கள், புரியுதுங்களா இல்லையா? சோ இப்படிப்பட்ட வகுப்புவாத நிகழ்வுகள் மற்றும் மனிதனை தாழ்த்துகிற ஒரு பலவிதமான கோட்பாட்டில் பயணித்ததுதான் இந்து ஜனாதன அடிப்படையில். அதைத்தான் தகர்த்து நொறுக்கி போட்டு இன்றளவு கிறிஸ்துவம் சமூக மக்களிடையே சமுதாய தொண்டாற்றியதிலும் பலவிதமான கல்விகளை கொண்டு சேர்த்ததிலும் என்ன சொல்றது, ஒரு தமிழையே இது தொன்மையான மொழி அப்படின்னு அறிவிச்சது தமிழன் தானே அறிவிக்கணும், ஒரு ஆங்கிலேயன் அறிவிச்சிருக்கிறாப்புல. அதே போல பெண் விடுதலைக்கு அங்கிருந்து இன்னைக்கு விடுதலை கொடுக்கப்பட்டு இன்னைக்கு எல்லா விதமான அடிமைதளத்திலும் இல்லாம எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாரும் சமூக அந்தஸ்துக்குள்ள வந்துட்டாங்க,
யாவரும் சமம் யாவரும் கேளீர் அப்படிங்கிற ரீதியில பயணிச்சதுல வித்திட்டதுல நம்பர் 1. அதுக்கு அடுத்த செக்மெண்ட்ல தான் பெரியார் மற்றும் அம்பேத்கர் இப்படி பலர் வந்தாங்க. ஆனா ஆரம்ப புள்ளி யாரு? கிறிஸ்தவர்கள் தான். புரியுங்களா? இன்னைக்கும் அந்த அடிச்சுவடுகள் இன்னும் பின்பற்றி தான் வருகிறது. பல காரியங்கள் திருச்சியில பெரிய தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. பல ஏக்கர் மதிப்புள்ள தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. புனித அந்தோனியார் அப்படின்னு சொல்லி பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட நிறைய பேர் இது பண்றாங்க. கண் பார்வை தெரியாதவர்கள், முடியாதவர்கள் அந்த இதுல தங்கி யாசகம் பெறுகிறார்கள், நலம் பெறுகிறார்கள், பலவிதமான காரியங்கள் பெறுகிறாங்க. அதே போல திண்டுக்கல்லை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு அடுத்தாக்கல மதுரையை எடுத்துக்கொள்ளுங்கள், ராமநாதபுரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் பெரிய பெரிய இதெல்லாம் வச்சிருக்கும். புளியம்பட்டி அந்தோனியார்னு ஒரு கோயில் ஆலயம் இருக்கிறது. புரியுங்களா? அந்த ஆலயத்துக்குள்ளெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரியங்களை இது பண்ணலாம், வைக்கலாம். அதே போல ஏர்வாடி இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமூக சேவகர்கள் அநேகர் இருக்கிறாங்க. சோ ஒருவர் பேச்சு ஒருவரை மட்டுப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற ரீதியில இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ ஒருவர் நீங்க சொல்றீங்க, நீங்க நன்மை செய்கிறவர்களாக இருந்த பிராமணன் செய்தது என்ன? அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க என்ன செஞ்சீங்க? அதான கேள்வி. அதாவது உங்கள்கிட்ட முன்வைக்கிற பிராமணர்கள் என்ன செய்தீர்கள்? மக்களுக்கு என்ன செய்தீங்க? ஒண்ணுமே செய்திருக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறீங்களா? இதே சொல்ல ஒரு பிராமணர் இருக்கிறாரு, ஒரு தேவேந்திர குல வேளார்கிட்ட போய் பொண்ணு எடுப்பாரா? சரி, ஒரு பிராமணர் இருக்கிறாரு, அத போய் தேவர்கிட்ட பொண்ணு எடுப்பாரா? இல்ல ஒரு பிராமணர் இருக்கிறாரு, அவரு கோணார்கிட்ட பெண் எடுத்து பெண்ணு கொடுப்பாரா? ஒரு பிராமணர் இருக்கிறாரு, அவரு பறையர் வீட்டுல பெண் எடுத்து சம்பந்தம் கலப்பாரா? சொல்லுங்களேன். இந்து தானே? இவர் இந்து 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 காப்போம் இந்துன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் செய்வீங்களா? ஆனா கிறிஸ்துவத்துல இப்படி இருக்கிறது. ஜாதியை விட்டு ஜாதியை கல்யாணம் பண்றாங்க. பல காரியங்கள், கலப்பு திருமணங்கள், ஏகப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன. யாரையும் அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள்ல பயணித்ததும் இல்லை, பயணிக்க போகிறதும் இல்லை. அதனால நீங்க எதை சொன்னதா இருந்தாலும் அடுத்தவர்களை சொல்வதற்கு முன்னதாக நீங்க ரைட் பர்சனா அப்படிங்கிற, நீங்க சொல்லுகிற நீங்கள் தகுதி உள்ளவர்களா? எப்படிப்பட்ட பழைய காரியங்களை கொண்டு வருகிறீர்களே, பழைய விஷயங்களை கொண்டு வரீங்களா? அப்போ பழச நானும் சில காரியங்கள்ல இது எடுக்க ஆரம்பிச்சோம்னா அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய செயல்பாடு, பிராமணிய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதா இருக்கும். நல்ல வேலைக்கு கிறிஸ்துவம் வந்துச்சு. இல்ல அப்படின்னா இன்னும் கல்வி அறிவு இல்லாமல் மக்கள் திண்டாடி இருப்பாங்க. இன்னும் கல்வி அறிவற்று இவங்களுக்கு அடிமைகளாகத்தான் இருந்திருப்பாங்க. கிறிஸ்துவம் வரல, பல காரியங்கள் வரலன்னு வைங்க, இன்னைக்கு பிராமண சக்திகள் அதிகமாகி என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்துறான். அவங்க கொண்டு வந்த வர்ணாசிர அந்த தர்ம சாஸ்திரத்தின்படிதான் இந்த அளவு தமிழ்நாடுகள்ல இடைநிலை சாதிகள்லயே ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற ரீதியில ஃபைட் நடக்கிறதுக்கு காரணம் சமூக பிளவை ஏற்படுத்தியவர்கள் ஜனாதன அடிப்படையின்படி நடக்கிறவங்கனாலதான் வருது. புரிதுங்களா இல்லையா? அதனால நாம என்ன கேட்டீங்க, இது போன்ற காரியத்துல இது போன்ற செயல்முறைப்படுத்துகிற ஒரு என்ன சொல்றது மோசமான ஆட்கள் இடத்துல நம்ம கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். வேற ஒரு பதிவு. வணக்கம். தேங்க்யூ.